அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை மாவட்ட வாரியாக அனலைசிஸ் பண்ணி வீடியோ கொடுத்துட்டு வரோம். அதாவது ஒவ்வொரு பொறியியல் கல்லூரிகளும் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளவு இடங்கள் நிரம்பலை அப்படிங்கிற தகவல்களை சொல்லிட்டு வர்றாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாவட்டங்களை பற்றி நான் பொறியியல் கல்லூரிகள் அனாலிசிஸை வீடியோஸாக போட்டு வச்சுருக்கோம். அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த டிஸ்ட்ரிக்டை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. இருக்கிறதுலே கம்மியான பொறியியல் கல்லூரிகள் இருந்தாலுமே அதில் சில தரமான பொறியியல் கல்லூரிகளும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாவட்டம். கோயம்புத்தூரில் போய் சேர்றதுக்கு ஈக்குவலான ஒரு கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாவட்டம் தான் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம். ஸோ கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. ஒவ்வொரு பொறியியல் கல்லூரிகளும் எந்த ரவுண்டில் நிரம்பிச்சு எந்த ரவுண்டில் நிரம்பலை, எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளவு இடங்கள் நிரம்பலை அப்படிங்கிற தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் மொத்தம் 6 பொறியியல் கல்லூரிகள். ஒவ்வொரு கல்லூரிகளை பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு கல்லூரி 2356 அருள்முருகன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தென்னிலை, கரூர். இந்த கல்லூரியானது பார்த்தீங்கன்னா 2012 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. கவுன்சிலிங்க்கு 217 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபுல் ஆகலை, செகண்ட் ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபுல் ஆகலை, தேர்ட் ரவுண்டில் 3 சீட்டு ஃபுல்லாக இருக்குது, ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 3 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக கவுன்சிலிங்கில் 3% சீட்ஸ் மட்டும் நிரம்பி இருக்குது. 97% சீட்ஸ் நிரம்பலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா அருள்முருகன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்த கல்லூரியானது 2378 சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, காங்கேயம். இது கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வருது, அதே சமயத்தில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கல்லூரியில் பொறுத்த வரைக்கும் 4 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 216 சீட் கவுன்சிலிங் ஒதுக்கி இருக்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபுல் ஆகலை, செகண்ட் ரவுண்டில் 1 சீட்டு, தேர்ட் ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபுல் ஆகலை, ஃபோர்த் ரவுண்டில் 3 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 சீட்டு மட்டுமே கவுன்சிலிங்கில் ஃபுல்லாக இருக்குது. வெறும் 2% இடங்கள் நிரம்பியிருக்கு. 98% இடங்கள் நிரம்பலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 2630 செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கரூர் மாவட்டம். 2007 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 211 சீட்டு கவுன்சிலிங்க்கு ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் 2 சீட்டு ஃபுல்லாக இருந்துச்சுங்க. செகண்ட் ரவுண்டில் 52 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் 133 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்டில் 3 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ டோட்டலாக கவுன்சிலிங்கில் பார்த்திங்கன்னா 90% இடங்கள் நிரம்பி இருக்குது. 10% இடங்கள் மட்டும் நிரம்பலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்து ஒரு முக்கியமான கல்லூரி 2608 எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ் கல்லூரி, கரூர் மாவட்டம். 2000ஆவது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் பொறியியல் கல்லூரியும் கூட 10 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 10 கோர்ஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 707 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 33 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. செகண்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 415 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. அதிகபட்சமாக உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் 59% இடங்கள் நிரம்பியிருக்கு. தேர்ட் ரவுண்டில் ஒரு 173 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 18 சீட்டும் சொல்லி மொத்தம் கவுன்சிலிங்கில் மட்டுமே 90% இடங்கள் நிரம்பியிருக்குது. வெறும் 10% இடங்கள் மட்டும் நிரம்பலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 2327 என்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கரூர். 2011 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். மொத்தம் 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 381 சீட்டு. இந்த 381 சீட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் 1 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் 19 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் 209 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் 37 சீட்டும் ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக கவுன்சிலிங்கில் 70% இடங்கள் நிரம்பியிருக்கு. 30% இடங்கள் நிரம்பலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்து 2622 விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ், கரூர். 2002ஆவது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் பொறியியல் கல்லூரியும் கூட, நல்ல கல்லூரியும் கூட. 13 கோர்ஸ் நடத்துகிறாங்க. கவுன்சிலிங்க்கு 904 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 64 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் 533 சீட், அதாவது உங்களோட 59% சீட்ஸுங்கிறது செகண்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் ஒரு 307 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 3 ரவுண்ட்லேயே அவங்களுக்கு கவுன்சிலிங்கில் எல்லா சீட்டும் முடிஞ்சு 100% இடங்களும் கவுன்சிலிங்கில் நிரம்பின ஒரு முக்கியமான கல்லூரியாக பார்க்கப்படுறது விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ், கரூர் மாவட்டம்.
சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அதாவது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் எப்படி கவுன்சிலிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எந்த ரவுண்டில் சீட் நிரம்பிச்சு எந்த ரவுண்டில் சீட் நிரம்பலை. ஏன்னா நிறைய பேர் வந்து சென்னை மற்றும் கோயம்புத்தூரை நோக்கியே போயிட்டுருக்கோம். ஆனால் அதை தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே சில நல்ல பொறியியல் கல்லூரிகள்லாம் இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த கரூர் மாவட்டத்தை குறிப்பிட்டு சொல்லப்படணும்னா ஒரு 3 பொறியியல் கல்லூரிகளில் ஓரளவுக்கு நம்பி சேரலாம். ஸோ அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளுக்க போய்க்கலாம். பட் வந்து நீங்கள் கோயம்புத்தூர் தான் போவோம், சென்னை தான் போகணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே சில பொறியியல் கல்லூரிகள் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு மாவட்டங்கள் பற்றின பொறியியல் கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் கவுன்சிலிங் ப்ராசஸ், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.